ஒரு மியூசிக் டைரக்டர் போட்ட ஒரு பாட்டு சரியா ஹிட் ஆகாதனால அதே டியூன்ல இன்னொரு பாட்டு போட்டு ஹிட் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போறோம். இந்த சம்பவத்தை பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் அவர்கள். 1989 ரிலீஸ் ஆன பூமணம் அப்படிங்கிற படத்துல ஒரு சாங் போட்டிருப்பாரு. அண்ட் இந்த சாங் ஒரு அண்டர்ரேட்டட் சாங். இந்த சாங் நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு இவரே ஃபீல் பண்ணிருக்காரு. டைரக்டர் கருப்பழனியப்பன் வந்து பார்த்திபன் கனவு அப்படிங்கிற படத்துல ஒரு சாங் வேணும் அப்படின்னு போய் அவர்கிட்ட கம்போஸ் பண்ண கேட்கும்போது இந்த பாட்டை சொல்லி இது மாதிரி எனக்கு ஒரு சாங் போடுங்கன்னு கேட்கும்போது வித்யாசாகர் அவர்களே ஆச்சரியப்பட்டாராம். இந்த சாங்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா சார் அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த சாங் ஒரு அண்டர்ரேட்டட் சாங். அண்ட் அப்படி அவர் கேட்டதுக்காக வித்யாசாகர் அவர்கள் போட்டு கொடுத்த பாட்டு தான் இந்த பாட்டு. பட்டு பட்டு கண்ணம் பட்டு துளிக்கும் ரோஜா செண்டு. இவங்க நினைச்சதை விட இந்த பாட்டு பயங்கரமா ஹிட் அடிச்சது. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பாடல்களுடைய எவல்யூஷன் அண்ட் விஷுவலைசேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பாட்டுல காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த பாட்டு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் வித்யாசாகர் போட்ட பாடல்கள்லயே உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.